ஹாய் செலிபிரிட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கனிமொழி பாபு. இன்னைக்கு என்ன வீடியோனா 1 மில்லியன் நம்ம யூடியூப் சேனலில் வந்து கனிமொழி பாபு யூடியூப் சேனலில் 1 மில்லியன் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப ப்ரீஃபாக லென்த்தாக அப்படியெல்லாம் பேச போகிறது கிடையாது. ஆக்சுவலாக அந்த 10 lakhs அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம். ஒரு 400 இல்லைன்னா 500 சப்ஸ்கிரைபர் மட்டும் பெண்டிங்கில் இருந்தாங்க 10 lakhs வரத்துக்கு. அதுக்காக இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம். ஸோ அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு, அப்புறம் வந்து சக்தி வந்து சர்ப்ரைஸாக கேக் வெட்டுறேன்னு சொல்லி அங்கே ஒரு இதாச்சு. அதை பற்றின வீடியோஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இது எந்த அளவுக்கு நான் வந்து வந்திருக்கேன் வீடியோஸ்லாம் போட்டு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். சுத்தமா ஃபேஸ்ல மேக்கப் இல்ல, ஃபுல்லா வித்தவுட் மேக்கப். காதுல வந்து தோடு கூட போடல நானு. ஸோ பாக்குறவங்க எல்லாரும் கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு சுத்தமா என்னால உடம்பே சரியில்லை. எனக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஐ மீன் சாரி எல்லாம் வியர் பண்ணி கிளம்பியாச்சு. சுத்தமா முடியல. எனக்கு ஸ்டொமக் பெயின் இருந்ததுனால நான் அப்படியே ஃபுல்லா சாரி எல்லாம் கழட்டி போட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து படுத்துட்டேன். நானு சுத்தமா என்னால முடியல. அப்பதான் வந்துட்டு 1 மில்லியன் வந்ததுக்கு கேக் வாங்கி வெட்டி ஒரு எக்ஸ்பிளைன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் சத்திட்டு சொல்லிட்டே இருந்தேன் நேத்துல இருந்து. ஆக்சுவலா வந்து இது ஒரு 11 மணிக்கு தான் இந்த 10 lakhs ஃபாலோவர்ஸே வந்தாங்க. அதனால மறுநாள் ஐ மீன் இன்னைக்கு வந்து கேக் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். காலையில இருந்து எனக்கு சுத்தமா முடியல. அதனால வந்து கேக் நாளைக்கு வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரேக் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து படுத்துட்டேன். இது தெரியாம என் தங்கச்சி எனக்கே தெரியாம சர்ப்ரைஸ் பண்றேங்கிற பேர்ல கேக் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போற நேரத்துல அங்க ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. அது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோல அட்டாச் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதைதான் கண்டிப்பா நான் சொல்லணும். 10 lakh ஃபாலோவர்ஸ் வந்து நான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 year 4 months இருக்கும்னு நினைக்கிறேன். 1 year 4 months ஆகுது நான் வந்து யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி. சத்தியமா இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றின்னு தான் நான் சொல்லணும். ஒருத்தவங்க வளர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து பிடிச்சவங்களை விட ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஹேட்டர்ஸுக்கும் நடுவுல என்னை பிடிச்ச ஒரு 10 லட்சம் பேர் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சேனல் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள்ல வந்து சரியான ஸ்பீட்ல வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்னாங்க. இடையில வந்து கொஞ்சம் அப்படியே ஜாம் ஆகி நின்றுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வீடியோஸ் போடாம கொஞ்ச நாள் விட்டுட்டேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா கண்ணுல வந்து இந்த சூட்டு கொப்பளம் வந்துருச்சு. அதுல இருந்து ஒரு 1 மந்த்தோ அதுல இருந்து 2 monthsக்குள்ள நான் வந்து கொஞ்ச நாளா வீடியோஸே போடல. அதனால அப்படியே சுத்தமா ஐடி நின்றுச்சு. 2023 ஆகஸ்ட்ல ஓபன் பண்ணி 2024 ஆகஸ்ட்ல நான் 1 மில்லியன் வரணும்னு நான் நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா வந்து இடையில கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருந்ததுனால அப்படியே பிரேக் ஆகி நின்றுச்சு. கொஞ்ச நாள் வந்து என்னால சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வரல. ஆனா இவ்வளோ குயிக்கா வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஐடி ஓபன் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைபர் வந்து ஏறாம அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் வியூஸ் ஏத்துறதுக்கும் சரி, சப்ஸ்கிரைபர் வராம இருந்து வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எனக்கு வந்து இவ்வளோ சீக்கிரத்துல ஒரு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. இது வந்து ரொம்பவே நான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உண்மையாவே சொல்ல போனா எந்த ஒரு கண்டென்ட்டுமே இப்போ வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. விளாக் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீட்டில் நடக்கிற விளாக் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு எந்த கண்டென்ட்டும் இல்லாம என்னை பிடிச்ச ஒரு 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் எல்லாமே நம்ம போட போறோம். ஸோ இப்போ நீங்க எந்த அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னைய வந்து என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களோ, ஸோ அதே மாதிரி கண்டினியூவா வந்து சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும். இனியும் வந்து இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புறோம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து வந்து டிவியில கனெக்ட் பண்ணி இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். நேத்து வந்து நான் பார்த்தேன். அப்போ வந்து 999 காமிச்சிச்சு என்னோட ஐடியில மேல நான் பார்க்கும்போது, யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது. ஸோ வந்து 10 lakhs வரப்போறோம், 1 M வரப்போறோம், நம்ம வந்து டிவியில கனெக்ட் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 400 சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியா இருந்தாங்க. ஸோ அதை நம்ம வந்து இன்ஸ்டால நம்ம போட்டோம்னா சரி பாக்குறவங்க இவ்வளவுதான் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ஒரு 1 மில்லியன் கொண்டு வந்துருவோம்
அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், நானும் என் தங்கச்சியோட ஐடியில இருந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் இதுல வந்து 1 மில்லியன் நம்ம அடிக்க போறோம். ஸோ உங்களோட இது எப்பவுமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சு சேனலோட லிங்கை வச்சு விட்டோம். நேற்று பார்த்தா அந்த வீடியோ நானே அட்டாச் பண்றேன்ப்பா. நான் இந்த டிவில எடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன் பாருங்க. நாங்க சொல்லி ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ அன்ஃபாலோ அதிகமா ஆச்சு. இவன் எப்படா வந்துருவா, இவன் எப்படா 1 மில்லியன் அடிச்சிருவா, இவன் இன்னைக்கு அடிக்கிறாளா பாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க போல. இதுக்குன்னே போயிட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுது, இன்னும் நம்ம சொல்லாம இருந்தோம்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourல அந்த 400 சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்க போல. 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம் சத்தியமா. அந்த 400 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் அந்த 400 சப்ஸ்கிரைபர் வந்தது. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து இவன் எப்படிடா முன்னேறிடுவா, இவன் எப்படா மேல வந்துருவா, இவன் எப்படா 1 மில்லியன் அடிச்சிருவா. அந்த ஒரு மைண்ட் செட்லயே நிறைய பேர் அன்ஃபாலோ பண்ணாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஃபாலோவர் மேலே ஏறுது, லைவா பார்த்துட்டு இருக்கோம், மேலே ஏறுது, 4 பரவ சரன்னு கீழே இறங்குது. பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இதுக்கு பேசாம நம்ம 1 மில்லியன் அடிச்சதுக்கு அப்புறம் கூட பார்த்துக்கலாமோ, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். வெயிட் பண்ணி இதுல வந்து நிறைய பேர் ஹேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணி இவன் எப்படா மேல வரா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில இந்த பொண்ணும் மேல வரணும், 1 மில்லியன் அடிக்கணும் இவங்களும் சீக்கிரம்னு சொல்லி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை இந்த இடத்துல உட்கார வச்சு இப்படி பேச வச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட சேனல்லையா இருக்கட்டும், சக்தியோட சேனல்லையா இருக்கட்டும், வீடியோஸ் வந்து ரெகுலரா போடுறது இல்லை. ஷார்ட்ஸே வந்து ரொம்ப கம்மியா ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி தான் வந்து போட்டுட்டு இருக்கோம் அவங்களும் நானும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆயில் பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டால பாத்தீங்கன்னா மகளிர் ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆயில், ஷாம்பு, ரோஸ்மெரி வாட்டர், ஹேர் பேக் இது எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அந்த பிஸ்னஸ் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே குவாலிட்டியான ஒரு இதில் நல்ல ஒரு பொருளை தான் நம்ம மக்களுக்கு சேல் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தில் நம்ம அதில் ஃபுல் கான்சென்ட்ரேட்டும் பண்ணுறதுனால இதை வந்து
கொஞ்சம் இதாக தான் பார்க்க முடியுது. ஸோ வீடியோஸ் அவ்வளோவா வர்றதில்லை, ரெகுலராக போடுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்க எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக வீடியோஸ் கொடுக்குறோம். அவ்வளோதான், இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நேற்று நைட்டு ஒரு 11ஓட வந்து அந்த இது முடிஞ்சுது, அந்த பாட்டு முடிஞ்சுது. கிட்டத்தட்ட அந்த 1M வரும்போது என்ன எவ்வளோ சந்தோஷமே தெரியல. அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது உண்மையாகவே. நான் என்ன சொல்கிறதுன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா யாரோட சப்போர்ட்டுமே இல்லை. சீரியஸாக யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் எனக்கு என் தங்கச்சி ஐடியில் போடுவா. எதுனாலும் ஓப்பனாக சொல்லப்போனால் இதுதான். அவளுக்கு எதுனா ஒன்றா நான் சப்போர்ட் ஸ்டோரி போடுவேன், எனக்கு ஏதாவது ஒன்றா அவள் சப்போர்ட் ஸ்டோரி போடுவா. இதுன்னதான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே. சீரியஸாக ஒருவேளை அந்த 1M பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்ததா என்னன்னு தெரியல. இன்ஸ்டாவாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எங்களுக்குள்ளேயே சம்திங் இந்த 4 ஐடி தான் இருக்கும். இன்ஸ்டாவில் 2, நானும் என் தங்கச்சியும் வச்சிருக்கிற ஐடி, அவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ஐடி இருக்குது, எனக்கு அடிஷ்னலாக ஒரு ஐடி இருக்குது. அது இல்லாமல் யூடியூப்ல 2. ஸோ இந்த 6 ஐடிக்குள்ளேயே பழக்கம் இருக்கிறதுனால எங்களுக்குள்ளேயே நாங்களே மாற்றி மாற்றி சப்போர்ட் ஸ்டோரி போட்டுப்போம். ஏதாவது ஒன்றா 600K 700K வந்தால் என் தங்கச்சி எனக்கு ஸ்டோரி போடுவா. அவள் 500K 400K இன்ஸ்டாவில் வந்ததுக்கு நான் பதிலுக்கு ஸ்டோரி போடுவேன். இவ யூடியூப்ல 1M அடிச்சதுக்கு நான் ஸ்டோரி போட்டேன். இப்போ நான் 1M அடிச்சதுக்கு என் தங்கச்சி எனக்கு ஸ்டோரி போட்டிருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள இதாகும். எங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயே வச்சு இந்த அளவுக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா, நேற்று நைட்டு அதோட முடிஞ்சது. இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோன்னே எனக்கு ரொம்ப சுத்தமாக முடியல. காலையில் நான் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் கிளம்பிட்டு வீடியோ எடுத்துடலாம், இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து சாரியெல்லாம் கட்டி கிளம்பி வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் கட்டிட்டேன். எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின் தாங்கவே இல்லை, ரொம்ப வயிறு வலி எனக்கு. அதனால என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு வீடியோ எடுக்கலாட்டி போகுது, நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் மாற்றிட்டு வந்து நான் படுத்துட்டேன். படுத்ததுக்கு அப்புறமா சக்தி கேட்டா, என்னடி கேக்லாம் வெட்டணும்னு சொன்னேன். நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து கேக் வெட்டிக்கலாண்டி 1M சப்ஸ்கிரைபருக்கு, அது வந்து வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். உடனே சத்தி இருந்துட்டு சரி விடி நாளைக்கு வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம சாயங்காலமா வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க மேடம். நானும் படுத்திருக்கேங்க, ஏதோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிற சவுண்ட் திரும்பி பாக்குறேன், அவன் வெடிக்க முடியாம அதை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோ அட்டாச் பண்றேன் பாருங்க. போட்டு இப்படி கிறுக்குன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டேன். ரைட்டு, மகிழினி மேடம் கையில கொண்டுட்டு வராங்க. மா கேக்கு இந்தாமா அப்படிங்கிறா. அது எழுதினது ஹாப்பி 1M சப்ஸ்கிரைபர் கனியம்மா, கனிமா அப்படின்னு போட்டிருந்தது. ரொம்ப 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 ஹாப்பி. நான் எப்படி பார்த்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நீங்க எல்லாம் தான் கேட்டு சாப்பிடணும்.
காலையில இருந்து ஒரே வயிறு வலி, சுத்தமா முடியல. கேக் வெட்டணும்னு நினைச்சேன் நான் அன்னைக்கு. சேலையெல்லாம் மாத்திட்டு குளிச்சு வந்து சேலையெல்லாம் மாத்திட்டு உட்காந்து வயிறு வலி இருந்துச்சு. மறுபடியும் சேலையெல்லாம் கழிச்சு போட்டு பேசாம உட்காந்துக்கிட்டேன், முடியல எனக்குன்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை வரட்டியில போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். கேட்டுட்டே இருந்தா நாளைக்கு வெட்டிக்கலாண்டி கேக்கு வேணாம் சொன்னேன். இது சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சக்தினாலே அன்எக்ஸ்பெக்டட் தான். தேங்க்யூ ஸோ மச். ஓகே டன். நான் கேக் வெட்டினதும் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணல, இதையும் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்ப எல்லாத்தையும் கிளீன் பண்ணா அழகா அமைதியா படுத்துக்கிறதுனா இங்க வந்து பூராத்தையும் கொட்டி விட்டு போட்டு இப்ப நான் பூராத்தையும் இதெல்லாம் தட்டி விடணும். ஸோ கடவுளே ஒரே அன்எக்ஸ்பெக்டடா தான் இருக்கு நம்ம பண்ண. வயிறு வலின்னு படுத்திருந்தேன். சத்தி ஒஸ்ட் பிஹேவியர் சத்தி. இங்க பாடி இரு 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 அம்மா எனக்கு எடுத்து கொடுத்து. கண்ணுல போத ஃபைட் பண்ணீங்க, நான் அவளை தூக்குங்கம்மா. கேக் வேணும் போ, கேக் வேணும் போ. டோடு மகிமா டோடு கொடையம்மா அப்படிங்களா? கொடையம்மா அது நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது, அது பேர் கொடுமா. கொடுமா. மறுபடியும் அவங்க வந்தாங்க, வெடிச்சாங்க, போயிட்டாங்க. கேக் வெட்டுறதுக்கு போயிட்டாங்க, சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் கேக் வெட்டுறதுக்கு போயிட்டாங்க. அதையும் நான் வந்து உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். வயிறு வலியில நானே படுத்துக்கிறதா வந்து எனக்கு வேலையும் கொடுத்து போட்டு போய் கேக் வெட்ட போயிட்டாங்க. சரி அதையும் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அதே இடத்துல படுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், வழக்கம் போல இந்த இப்போ வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எங்களை கொண்டுட்டு போவீங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து கண்டிப்பாக மீட் பண்ணலாம். இதுவரை எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஸோ லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கடைபிடிக்கும். பை.